Hi my dear friends and குட்டீஸ், வெல்கம் டு Doracrafts கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஹோம்மேட் ஸ்லைம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Doracrafts கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? இந்த ஸ்லைம் செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் தான் தேவை. ரெண்டுமே நம்மளுக்கு க்ளூ தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் க்ளூ வந்துட்டு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்துட்டு ஒரு கலர் நான் சேர்த்துக்கிறேன். க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு மாதிரியான க்ரீன் கலர் மாதிரி இருந்தது. ஸோ இதை சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கலர் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா கலர் சேர்க்க வேணாம். ஓகேவா? ஸோ இந்த கலர் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த கலர் நம்ம எவ்வளோ தான் போட்டாலுமே இந்த கலரில் தான் இருக்குது. அதாவது இது லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணேன். பட் ஆனால் இருந்தாலுமே இப்படி தான் இருந்தது அந்த கலரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேமல் பேஸ்ட் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா, ஷாப்பிங் ஹால் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ அந்த கேமல் பேஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு இப்போது இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டே பொருள் வச்சு தான் நம்ம இப்போ ஸ்லைம் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஸ்லைமு. ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு க்ளூ போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கலர் ஆப்ஷன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த க்ளூ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ நீங்கள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு கெட்டியாக ஆகிடும் எடுத்தோடனே நிறைய நம்ம ஆட் பண்ணோன்னா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறப்போ எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல. பாருங்கள், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ செகண்ட் டைம் நான் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்லைம் வந்த மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்லைம் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கை ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் ஆச்சு. நான் அதையும் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்லைம் வர மாதிரியே இருக்கும். ஸோ கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ண வேணாம். கொஞ்சமாக வந்துட்டு க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த க்ளூ நிறையவே நம்மளுக்கு தேவைப்படும், கேமல் பேஸ்ட்டு. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு நிறையவே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இல்லையா, இதுலேயே எனக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஸ்லைம் வர மாதிரி இருந்தது. ஸோ ஃபெவிகால் ஸ்லைம் எப்போவுமே நம்ம வந்துட்டு கையில் எடுத்து மிக்ஸ் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நான் வந்துட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு எனக்கு அது வந்துட்டு ஸ்லைம் மாதிரி கிடைக்காததுனால நான் மறுபடியுமே வந்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சமாக வந்துட்டு அந்த க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ளூ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இன்னுமே மாறுது பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் கொஞ்சமாக வந்துட்டு கையில் தொட்டு பார்த்தேன் அப்படின்னா ரொம்பவே நல்லா ஒட்டுச்சு. ஸோ அதனால் இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு நான் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அதை கையில் எடுத்து பார்ப்பேன். எடுத்து பார்த்துமே அது வந்துட்டு எனக்கு நல்லா ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுருவேன். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கு ஸ்லைம் வந்த மாதிரியே இருந்ததுன்னு தான் நான் கையில் எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இதை நான் கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்தேன். கையில் எடுத்து பார்த்தா கை ஃபுல்லாகவே நாஸ்டியாகிடுச்சு. ரொம்ப கை ஃபுல்லாகவே ஒட்டிக்குச்சு. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இதை இந்த மாதிரி கை வச்சு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன். நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பவுல்லே வந்துட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு க்ளூ ஆட் பண்ணேன். கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மூடி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி கையில் எடுத்துட்டேன். கையில் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ஒட்டுச்சு, ரொம்ப ஜாஸ்தியாக ஒட்டுச்சு. ஸோ மறுபடியும் நான் கையில் எடுத்ததுக்கப்புறமும் இந்த பவுலில் போட்டு க்ளூ போட்டு மிக்ஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டேஜ் கையில் எடுக்கிற மாதிரியான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமே நீங்கள் வந்துட்டு எடுங்க. ஓகேவா? நம்மளுடைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேவா? காயத்ரி ஆர்ஜி, அக்ஷரா எம் 8th standard A, all time most lovable fan Doracrafts corner, lovely Harita, Deepa, CS Anurashini, Sharanya Devi, Kavya Sophia, Nilanchana, Dikshita, Sri Asiha, Karuni Priya, Shanmadi, Yadavi, M Anugra 3rd standard A, K Niveta, R Vaishnavi 6th standard, Darshini, எஸ் ஜெயப்பிரதா, பவித்ரா, கியோஷா, ஹர்ஷா, ரிதப்ரியா, கமலா, ஜி அருள்ஜோதி, விசலாட்சி, லாவண்யா, பிரியதர்ஷினி, மகாலட்சுமி 6th standard. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகேவா?
ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கையில் எடுத்து எந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் நான் வந்துட்டு க்ளூ போட்டு அதை வந்துட்டு ஒரு கையில் எடுக்கிற ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்து மிக்ஸ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மிக்ஸ் பண்ண ரொம்ப நல்லாவே வந்துட்டு சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஸ்லைம் மாதிரியே வந்தது, கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரி. ஆனால் வந்துட்டு அது நம்ம விரிக்கிறப்போ மட்டும் நம்மளுக்கு கையில் ஒட்டுச்சு. எப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கொக்கோகோலா ஸ்லைம் ரிவ்யூ போட்டிருப்போம் இல்லையா, கடையில் வாங்கின ஸ்லைம் தான் அது. வந்துட்டு விளையாடுறப்போ நல்லா இருக்கும், ஆனால் அதை நம்ம ரொம்ப அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம விரித்தோம் அப்படின்னாக்கா கையில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் இல்லையா. சேம் அதே மாதிரி தான் இருந்தது இதுவுமே. மற்றபடி எதுவுமே இல்லை, மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஸ்லைமில். இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருப்பேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி வச்சு எடுத்தப்போ வந்துட்டு எனக்கு அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியல, கொஞ்சம் வந்துட்டு ஓகேவாக இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ரொம்ப ஒட்டிகிட்டு இருந்தது, கொஞ்சம் லைட்டாக தான் ஒட்டுச்சு கையில். இந்த வீடியோ லாஸ்ட்டில் எண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்க்கு ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான் நான் வந்துட்டு வச்சுருப்பேன். ஸோ அது வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வந்துட்டு சூப்பராக செட் ஆகிருந்தது. எப்படின்னா நம்ம ரொம்ப இழுத்தால் மட்டும்தான் வந்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது, மற்றபடிலாம் கையில் ஒட்டல. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைமு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்லைம் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவில் போதும் அப்படின்னு தோணுதோ அந்த அளவில் அந்த கேமல் பேஸ்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க, ஓகேவா. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் மறுபடியுமே வந்துட்டு இதை பவுலில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அப்போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், ஓகேவா. ஸோ விளாண்டுட்ருக்கேன் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மறுபடியும் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது 1/2 அன் ஹவர் கிட்ட வச்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள். இது வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி விளையாடுறப்போ கையில் ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பவுட்ரு சேர்த்துருப்பேன். ஸோ அதையும் நான் வந்துட்டு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஸ்டேஜும் எங்களுக்கு ஓகே, கொஞ்சம் கையில் பட்டாலும் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்லைம் தான். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஒட்டுது தான், ஓகேவா. இந்த மாதிரி விரித்து விளையாடுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஸ்லைமாக செஞ்சதுனால அது ரொம்ப எனக்கு பெருசாக விரிக்க முடியல. அது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு பிஞ்சிடுது, ஓகேவா, அந்த மாதிரி ஆகுது. ஆனால் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஓகேவா. இதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பவுட்ரு சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பார்த்தேன். பட் நல்லா தான் இருந்தது. ஸோ இதை வச்சு கொஞ்சம் நேரம் நான் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ பாருங்கள், இதில் வந்துட்டு நான் பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிறையாவே தான் ஆட் பண்ணேன், இதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பவுட்ரு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு எனக்கு நல்லா தான் இருந்தது. விளாட என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக ஆகிற மாதிரி இருந்தது எனக்கு. ஏண்டா பவுட்ரு ஆட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹார்டாக ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் இருக்கு இல்லையா, அதாவது ஒயிட் க்ளூ நான் இதில் சேர்த்தேன் இல்லையா, ஃபஸ்ட் அந்த ஒயிட் க்ளூவே வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எப்படி கிடச்சிதோ அதே மாதிரி கிடச்சிது. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம கையில் வச்சு விளையாடுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி விரித்து விளையாடுறப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கையில் ஒட்டுது. மற்றபடி சூப்பரான ஸ்லைம் தான் இது. உங்ககிட்ட அந்த கேமல் பேஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்லைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அந்த கேமல் பேஸ்ட்டோட வந்துட்டு ஃபெவிகம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்லைம் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஃபெவிகம் ஸ்லைம் வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு இந்த கேமல் பேஸ்ட் வச்சு நான் அப்லோட் பண்ணலை. என்கிட்ட வந்துட்டு ஃபெவிகம் காலியாக இருந்தது, ஒரு ஃபன் க்ளூ தான் வந்துட்டு கொஞ்சமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோவும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. ஓகே, இதை வச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டே இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது விளையாடுறதுக்கெலாம். இதெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி விரித்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்துட்டு பவுட்ரு போட்டதுக்கப்புறமா இவ்வளோ கொஞ்சம் திக்காக இருக்குது. இது பவுட்ரு போடாததுக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி திக்காக இல்லை, நம்ம விரிக்கிறப்பெல்லாம் நல்லா ஒரு லூஸாக இருந்தது. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது, ஓகேவா. ஸோ அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.